டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த லெவல்ஸை தாண்டி நாம நேற்று என்ன விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 25,100 அதுக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டவுன் சைட்ல இருக்கணும் அப்படின்னா 25,000 அதுக்கு கீழே ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸும் அது பக்கத்துல தான் இருக்கு. அந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கும்போது ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மணி வரையுமே நல்ல ஒரு சைட்வேஸ்குள்ளே இருந்துட்டான். இந்த இடத்துல ப்ரீமியத்தை ஸ்லோ பண்ணிட்டான். மணி உங்களுக்கு ஒரு 12:30க்கு அப்புறம் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸில் ரிஜெக்ட் ஆனவன் நேராக வந்து நம்மளோட S1 அங்கே தான் சப்போர்ட் எடுத்து S1 பக்கத்துலேயே தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்கான். மார்க்கெட் இந்த இடத்துலலாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் டேவும் ஹை டு லோ ஒரு 120 பாயிண்ட் அந்த ரேஞ்சிலே தான் இருந்தது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹை டு லோ அப்படின்றது ஒரு 100 பாயிண்ட் கூட கவர் ஆகல. ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் 150 பாயிண்ட்னா அந்த 150 பாயிண்ட்டை கூட எடுக்காம வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒரு பிரேக் அவுட் ஒரு மணிக்கு அப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தான் ப்ரீமியத்துலயும் ஃபுட் சைட்லயும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு வருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று என்ன ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம் இந்த லெவல்ஸை அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த நாள் முதல் நாள் என்ன ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிறோம். வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்ட்ரைக் எப்படி வந்திருக்கு, இந்த லெவல்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸோட டேட்டாவை இந்த மாதிரி பார்க்க முற்படுங்க. அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல கால் புட் 2 பேரோட டேட்டாஸ் மொத்தமும் இங்க வந்துருது. ஓப்பன், ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், சேஞ்ச் பர்சன்டேஜ், எல்டிபி, ஆவரேஜ் ப்ரைஸ், இது எல்லாமே கால் புட்டு 2 பேருக்கும் நீங்க ஒரே இடத்துல பார்க்க முடியும். இப்படி பார்க்கும்போது ஒரு காலையும் புட்டை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு எக்ஸ்பைரி டேல என்ன ஆக போகுது, யாரோட எல்டிபி அதிகமோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தமாக போகுது. யாரோட எல்டிபி அதிகம் அப்படின்னா மார்க்கெட் 3:30 மணிக்கு முடிஞ்சாலுமே ஸ்பாட் மட்டும்தான் 3:30 மணி வரையும் ஓடிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே பிரீமியம் எல்லாம் அவனோட பிரைஸ்ல போய் செட்டில் ஆயிடுவான். அப்படி செட்டில் ஆயிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா யாரோட எல்டிபி அதிகமா இருக்கோ அவனுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தமா இருக்கும். அதாவது காலோட எல்டிபி ஒரு சேம் ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க, கால் புட்டு எடுத்து கம்பேர் பண்றீங்க. காலோட எல்டிபி அதிகமா இருந்ததுன்னா மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல முடியும். இல்ல புட்டோட எல்டிபி அதிகமா இருந்தா அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே முடியும் மார்க்கெட்டோட அல்காரிதமே இதுதான். ஆப்ஷன் செயினோட அல்காரிதமே இதுதான். இதை நீங்க கிளியரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் அதை ஃபாலோ பண்றது கிடையாது. ஒவ்வொரு நாளுமே அந்த அல்காரிதம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கும். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை இந்த மாதிரி பார்க்க பழகுங்க. இது வேணும் அப்படின்றவங்க நம்மள இந்த கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இதை நம்ம ஒரு சின்ன சார்ஜஸோட மந்த்லி சார்ஜஸோட கொடுத்துட்டு இருக்கோம். இதை நீங்க நம்ம கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நிறைய பேர் டேட்டாஸை எக்ஸல்ல பார்ப்பீங்க. உங்க எக்ஸல்ல ஹை லோ இந்த விஷயங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹை லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், சேஞ்ச் பர்சன்டேஜ், இந்த விஷயங்களையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஏற்கனவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அது கூட இந்த டேட்டாவை சேர்த்து பாருங்க, இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம். ஓகே,
இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நேத்து நாம எடுத்திருந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது அப்படின்னா 24,850 புட்டு, 25,200 கால். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நேத்தைய லெவல்ஸ் நாம எடுத்திருந்தோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 25,044, 24,986, 24,867, 24,805. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுருங்கி தான் வந்திருக்கு. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது கூடவே பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் இப்போதைக்கு 25,000 அந்த பிரைஸுக்கு மேல இருக்க போதா இல்ல கீழே இருக்க போதா, இதுதான் முடிவு பண்ணும். 25,000க்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு 24,750 அப்படின்றது இன்னமும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா தான் செயல்படுறதுக்கு வாய்ப்பு. இந்த 750 கிராஸ் பண்ணி கீழே போகும்போது இன்னமும் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு 750 அப்படின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 25,000க்கு மேல இருக்கும்போது பிரீமியம் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா தெரியுது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம் பிரைஸ் 155 பாயிண்ட் பக்கத்துல வச்சிருக்கான். இந்த 155 பாயிண்ட்டை எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஜீரோ பண்ணணும். எக்ஸ்பிரி டேல என்ன ஆக போகுது, ஏடிஎம் பிரைஸ் ஜீரோ ஆக போகுது, ஓடிஎம் ஜீரோ ஆக போகுது. ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு எல்லாம் அவனோட ரியல் வேல்யூ, இன்டர்ன்ஷிப் வேல்யூ மட்டும் கொடுக்க போறான். டைம் வேல்யூ மொத்தமும் ஜீரோ ஆக போகுது. இப்ப இன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல 155 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இந்த பிரைஸ் ஜீரோ ஆகணும் அப்படின்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்ல இந்த விஷயம் தான் நடக்கணும். இப்போ மார்க்கெட்ல இந்த டைம் வேல்யூ அப்படின்றது ஜீரோ ஆக போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவா இருக்க போகுது அப்படின்ற விஷயம் முன்னமே தெரிய போறது கிடையாது. அது மார்க்கெட் மூவ் ஆக ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் கிடைக்கிற ஹை லோ, ப்ரீவியஸ் டே க்ளோஸ், இதை பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவா இருக்க போகுது அப்படின்ற விஷயமே தீர்மானமாகும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் கம்பேரிசன் பண்ணி மார்க்கெட்டை பாருங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பை.